கருவாய் அண்ணா, பொங்கலுக்கு யாரும் எந்த போட்டியுமே வைக்காம இருக்கிறாங்க அண்ணா. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் போட்டி வைக்கலாம். வா போவோம். என்னெல்லாம் சொல்ற? ஊருக்குள்ள எப்பவுமே அந்த ஊர் தலைவர் கிழமை எப்பயும் வச்சுடுவானே, இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு? எல்லா காசும் இல்லை போட்டுக்கிட்டு வைக்காம இருக்கிறானக்கும். சரி வா, நம்ம 2 பேருக்கு போட்டியை வச்சு பணத்தை பார்த்து விடுவோம். ஊர் தலைவன்ட்ட நம்ம போய் போட்டி நடத்துறோம்னு சொன்னா நம்ம கிட்ட பணம் கொடுத்து தானே ஆகணும். அந்த ஆளு நம்ம பாத்துக்கலாம். வா, தடிய இருக்கிறான்ல பெரிய ஆளு, அந்த ஆளை கூட்டிட்டு போவான். தடியனே, தடியனே, வெளியே வா, வெளியே வா. என்ன தடியனே இது? முண்டா பனியன் மாதிரி இருக்கு, இதை எடுத்து போட்டுக்கிட்டு வந்திருக்கிற. இதான் பொங்கல் ட்ரெஸ் ஆக்கும். ஒரு பனியனை முட்டை மாத்திக்கிட்டா பொங்கல் ட்ரெஸ் ஐயா? சரிண்ணே, இப்ப நம்ம கிராமத்துல எந்த போட்டி வைக்கலையாமா, அதுக்காக தான் பேச வந்திருக்கேன். வா, கிராம தலைவர்கிட்ட போய் பேசுவான். இல்ல, அதை நினைச்சுதானே எனக்கும் கவலையா இருக்குது. பொங்கல்னா ஆடி ஆடி திரிஞ்சு ஓடி ஆடி விளாண்டாத்தானே பொங்கல். அதை விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்குள்ள மண்ணு மாதிரி உட்காந்தா பொங்கல் நல்லாவால இருக்கும். வா, நம்ம போய் கேட்டுவிட்டு காசை வாங்கிவிட்டு நம்ம போட்டியை நடத்தி விடுவோம். சரி சரிண்ணே, அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன். நீ வா, இந்த முண்டா பண்ணியை போட்டுக்கிட்டு நீ வேற காமெடியா இருக்குதவா. தடியனே, எப்படியா அந்த கிராம தலைவே காசை கொடுத்து விட்டியா? இனி நம்ம போட்டியை நடத்தி பரிசை கொடுத்து விட வேண்டியதான். மொதல் போட்டியே என்ன போட்டி வைக்க போறேன் தெரியுமா? கப்புள்ஸ்கான போட்டி தான் வைக்க போறேன். கோதாவரியை கூட்டிட்டு வந்து சேரு. சரியா? அதெல்லாம் இருக்கட்டும் கருவாயா. நம்ம இத்தனை கோடி கிழிச்சுக்கிட்டு கிடக்குறோம், எவனாவது ஒருத்தனாவது இங்க வந்து நிக்கிறானு பாத்தியா? யாரும் வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டம் சேராம எப்படி நம்ம போட்டியில விளையாட விடுறது? தடியனே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு எப்படி வந்து கும்பிடுறாங்கன்னு. பாத்திரம் தரேன் போட்டியில ஜெயிச்சான்னு சொன்னா தானா எல்லாம் வருவாங்க. நீ கவலையப்படாத, இப்ப எப்படி வருவாங்க மட்டும் பாரு. ஒரு மக்களே எல்லாம் ஓடிவாங்க, ஓடிவாங்க. இங்க போட்டியில ஜெயிச்சா பரிசுகள் காத்திருக்குதே. பெரிய பெரிய பாத்திரம், அண்டா குண்டாவெல்லாம் இருக்குதே. எல்லாரும் ஓடிவாங்க, போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சுக்கங்க. வாங்க. இல்ல கருவாய் மேலே நாங்களாம் வரம்ல போட்டியில இங்கிலீஷ் சேர்த்துக்க. பாத்திரம் அண்டா குண்டா நாங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. என்னென்ன போட்டின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்க தயாரா இருந்துக்கோம்ல. ஏக்கா, மொதல் போட்டியே 2 பேர் ஜோடியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான போட்டி தான் பாத்துக்க. இங்க கோர்ட்ல வந்து 2 ஜோடியா நின்னுக்கங்க. அதுக்கப்புறம் தான் போட்டி என்னன்னு சொல்லுவேன். நீங்க அதுபடி பண்ணணும். இப்பயே சொல்லிட்டேன்னா யோசிச்சு வச்சு விட மாட்டீங்களா? போயே உங்க ஜோடியை கூட்டு வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் போட்டி என்னன்னு சொல்றேன். ஓடுங்க ஓடுங்க. ஜெயிச்சா அண்டா குண்டா எல்லாம் இருக்குது பாத்துக்கங்க. தடியண்ணே, என்ன நீ இன்னும் போகாம இருக்கிற? போய் கோதாவரி அக்கா கூட்டிட்டு வா. உங்களுக்கான போட்டி தானே. ஒரு ஜோடியை கூட்டிட்டு வந்தா தானே ஜாலியா போட்டியில கலந்துக்க முடியும். நான் பாரு, என் ஜோடி ஊர்ல இருக்குது, நான் இங்க இருக்கிறேன். 2 பேரும் தவிப்போட இருக்கிறோம் பாத்துக்க. நீயாச்சும் சந்தோஷமா இருந்தே, போய் கூட்டிட்டு வா. இல்ல, கோதாவரியை காணோண்டா, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக. என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அப்பா எதுவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டானா? தெரியாம தான் வான்னு சொன்னேன். இல்லை தடியா, கோதாவரி வரலன்னு இல்லை, உன் கூட ஜோடியா வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். போட்டியில ஜெயிச்சுட்டு 2 பேர் பரிசு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம்ல. இதுல என்ன ஜோடி கிடிலாம் பாத்துக்கிட்டு என்ன சொல்றேன்? நான் உனக்கு கரெக்டான ஜோடியாத்தால இருப்பேன். உனக்கு வயசு 42, இன்னும் உன்னையோட எனக்கு வயசு 20 வயசு மூத்த வயசு. அவ்வளவுதானல, இதுக்கு மேல என்ன வரப்போகுது? நீ பேசாட்டு வா, உனக்கு ஜோடியா நானே நிக்கிறேன். ஒன்னையெல்லாம் போட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு நான் ஜோடியா? உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு போட்டியா இருக்கும்? அது உனக்கு நான் ஜோடியா? பேசாட்டு போ கிளவி. என் கோதாவரி எதுவுமே அவ கூடயா போட்டியில கலந்துக்குவேன். சரி சரி, உங்க ஜோடியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்க ஜோடிகளோட இங்க வரைக்கும் ஓடி வரணும். இதுதான் உங்களுக்கான போட்டி. இந்த ஜோடிகளை புடிச்சுக்கிட்டு நல்லா குதிச்சு குதிச்சு வரணும். நடந்து வரக்கூடாது, ஓடி வரக்கூடாது. நல்லா குதிச்சு குதிச்சு வாங்க. சரி சரி, எல்லாரும் முன்ன வாங்க. என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற? அப்படியே தூக்கிட்டு வானே. ஐயோ, என்னால மட்டும் தான் முன்ன போக முடியுது. இவ்வளவு பிடிச்சிக்கிட்டு முன்ன போக முடியலையே. எம்மாடி, எப்பா தடியனே, அந்த ஆளு முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற? ஐயோ, என்னால முடியல எப்பா. இந்த பிள்ளை ஒல்லியாத்தான் இருக்குது, தூக்கிட்டு நடக்க முடியல. மலரு, ஒரு வழியா நம்ம ஜெயிச்சாச்சு மலரு. ஏலே, அந்த ஆளு தூக்கிட்டே போயிட்டே. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா ஒல்லியா? அந்த அக்கா ஒல்லியாத்தானே எனக்கு தூக்கிட்டு வா. ஆளு தானே ஒல்லி. இந்த அம்மா வந்து தூக்கி பாரு, வெயிட் தெரியும். இது சடப் பண்ணி வெயிட் இருக்குது. ஆளு ஒல்லியா இருக்குன்னு தூக்குனா எம்மா வெயிட் இருக்குது தெரியுமா? வந்து தூக்கி பார்த்ததோட தெரியும். நகர கூட முடியலடா. தடியனே, தூக்கிட்டு வா. பேசாட்டு நீ அந்த கிளவி கூடயே போட்டியே போட்டுறது இருக்கா? தேவையா உனக்கு இது? மாமா, சீக்கிரம் தூக்கிட்டு போ மாமா. எவ்வளவு நேரம் கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்ப? என்னால அப்படியே படுத்திருக்க முடியல. இடுப்புலாம் வலிக்குது. சீக்கிரம் தூக்கிட்டு போ. கோதாவரி, உன்னை தூக்க முடிஞ்சா தூக்க மாட்டேன்னா உன்னை ஒரு இஞ்சி கூட நகர முடியல. பேசாம ஒண்ணு பண்ணுவோம். அங்க போட்டி கோடல உன்னை தூக்கி போட்டுறேன். அதுதான் சரியான வழி. நகர முடியாது என்னால. ஐயோ மாமா, தூக்கி போட்டா. இல்லை கருவாயா, எப்படியோ கோதாவரி கோட்டை தொட்டு பிடித்தானே வந்து விழுந்தா. அவளுக்கே 2வது பரிசு கொடுத்து போடுறா. எப்படியோ எங்களால முடிஞ்சது பண்ணிட்டோம்ல. எப்படியோ ஜம்ப் பண்ணி வந்துட்டோம்ல.
என்ன ரெண்டாவது பரிசு? அந்த பொம்பளைய தூக்கிட்டு தவிட்டு வர்றதுக்கு உனக்கு வக்கு இல்ல. காலம் முழுக்க இந்த பொம்பளைய வச்சு நீ எப்படி கொடுத்தன நடத்த புரிய எனக்கு தெரியல. உனக்கு பரிசு கிடையாதுன்னு அங்க பாத்தியா அந்த ஒல்லியக்கா, அந்த அக்காக்கு தான் பரிசு. ஏன்னா அவங்க ஃப்ராட் பண்ணாம நேர்மையா விளாண்டுருக்காங்க. நீ அந்த அக்கா தூக்கி போட்டா, அதனால உனக்கு பரிசு இல்ல. சரி மண்ணை தளராதீங்க. அடுத்த போட்டி இருக்குதுல்ல, அடுத்து பானை உடைச்சல் போட்டி இருக்குது. அதுல ஜெயிச்சிங்கனாலும் உங்களுக்கு பரிசு காத்து இருக்குதுல்ல, இதை விட பெரிய பரிசு அதுல கிடைக்கும். அதுல ஜெயிக்க பாருங்க. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிவிட்டேன்? இடுப்பே வலிக்குது. சரி அந்த பானை உடைச்சல் போட்டியில ஜெயிச்சு போட்டு பரிசை வாங்கிட்டு வா. வீட்டுக்கு நான் அண்டா குண்டாவது எடுத்துட்டு போகணும் மாமா. அப்பதான் எங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரு. நீ கவலையப்படாது கோதாவரி, நான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கிறேன். இங்க இருக்கவங்க எல்லா முஜிலும் கறிய பூசுறேன். யாராவது இந்த போட்டியை வச்சது? இந்த பிள்ளைய தூக்கிட்டு போகணும்னு யாரு போட்டியை வச்சது? என்ன தைரியம் தான் என் மகளுக்கு மாமா வேலை பார்த்து விடுவீங்க? எந்த பையாதுன்னு சொல்லுங்க. பெருசு, இது ஒரு போட்டி. நான் மாமா வேலை பார்த்துறது என்னோட வேலையாக்கும். அந்த ஆள் இந்த பொம்பளை தூக்கிட்டு வந்தா நான் பொறுப்பாக முடியாது. இதெல்லாம் போட்டி சகஜயா, விடு. போட்டியில ஜெயிச்சா உனக்கு தானே காசு வரும். இப்ப அடுத்த போட்டியை பாரு. உன் மரும பிள்ளை இருக்கான்ல, அவன் பானை உடைக்க போறியா? பானை உடைச்சானா உனக்கு தானே பெருமை. அதை நினைச்சு பாரு. என்னது, இவன் என்னோட மருமகனா? இவன் சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லாத பையன், பிச்சைக்கார பையன். மாமா நீ கவலைப்படாத, உன் பேரை காப்பாத்துறேன் பாரு. இப்போ மருமக எப்படி பானையை உடைச்சு எல்லாத்துக்கு முன்னாடி பெருமை பாக்குறேன்னு மட்டும் பாரு. கருவாயா, கெஞ்சி கேக்குறேன், கண்ணு தெரியற மாதிரி கட்டி விடுறா. எப்படியாவது அடிச்சு எல்லாத்துக்கு முன்னாடி ஹீரோ வாங்கணும்டா. அப்பதான்டா கோதாவரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பியான். கெஞ்சி கேக்குறேன்டா. சரி தடியனே, நீ திரும்ப. உனக்கு கண்ணு தெரியற மாதிரி கட்டி விடுறேன். நீ கவலைப்படாத சரியா? தடியனே, இப்ப போய் பானையை கரெக்டா அடி. முன்னாடிதான் பானை இருக்குது, வேகமா போய் அடிச்சு விட்டு வந்துடு. அப்பதான் இந்த கிளவி முன்னாடி நல்ல பேர் வாங்க முடியும். ஒரு பாவி பையில கண்ணு ஒண்ணுமே தெரியல, வேணும்னே கட்டி விட்டுக்கேடா தெரியாத மாதிரி. ஏ வா முன்னாடி வா, இங்கதான் இருக்குது. தடியனே அடிக்க போறனே, ஓங்கி அடிச்சு புடு. இதுதான் சரியான நேரம். தோ, இவன் கண்ணை திறந்து விட்டாலே அடிக்க மாட்டேன், கண்ணை கட்டி விட்டு அடிக்க போறானாக்கும். இந்த பிசுனாரி பையன் விளாடுறது ஒண்ணுதான், விளாடாதது ஒண்ணுதான். இவனை தூக்கி வெளியே போடுங்க. இவன் அடிக்க மாட்டேன், அவன் ஒரு வேஸ்ட் பேசு. இந்த அடிக்கிறேன் இதுதான் சரியானதுன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எப்பா அடிச்சுட்டேன் போ. வெறும் ஏன்டா லூசு பயலே, நீ அடிச்சது அங்கல்லடா, வெறும் இதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு இதுக்கும் உனக்கு துப்பு இருக்காதுன்னு. சரி இப்ப நானு கண்ணை கட்டிட்டே பாத்தீங்களா? இப்ப நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வீரை யாருன்னு பாப்பீங்க. கருவாய வீரை இப்ப காட்டுறேன் பாருங்க. பானை இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கருவாயா, பானை அங்கிட்டுலடா, இங்கிட்டு இருக்கு. கேன பயல, இங்கிட்டு வந்து அடிடா லூசு பயல. ஐயோ கொசு. இந்த நேரம் கண்ணை திறந்து பாத்துக்க வேண்டியதான். பானைக்குதான் இருக்கா. கருவாயா அடிக்கிறேன் பாரு பானைய. எப்படி வீரன் கருவாய வீரன் எப்படி பானையை அடிச்சேன் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு வீரனால மட்டும் தான் முடியும். இந்த தடிய மாதிரி பயந்தாங்கொழியினால ஒரு வேலையும் பண்ண முடியாது. இப்ப அதை புரிஞ்சுக்கங்க. அடடே, பரவாயில்ல, கருவாயம் பையன் வீரனா இருக்கிறானே. இப்படிப்பட்ட பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தடி பயலுக்கு, ஒன்னத்துக்கும் ஆகாத பயலுக்கு என் மகளை நான் கட்டி கொடுக்க மாட்டேன். கருவாயா, உனக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பெருமையா இருக்குடா. என்னது, இந்த போட்டியா உன் மகளை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கோ? நான் சும்மா அடிச்சேன். உன் மகளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆளை மூஞ்சி பாரு, ரொம்ப ஆசைதான் கிளவா உனக்கு. இந்த கருவாய பேரழகினால எல்லாத்துக்கும் என் மேல ஆசை வந்துருது. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. இந்த கருவாய்கிட்ட வேணாம். கருவாயனுக்கு கருவாச்சி காத்துக்கிட்டு இருக்கா. சரி மிச்ச போட்டியில நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப வாங்க பொங்கலை வச்சு போடுவோம். பொங்கலை வச்சு பொங்கல் சொல்லிவிடுவோம் வாங்க. சரி பொங்கல் நல்லா இங்க தித்திப்பா இருக்குது. உங்க வீட்லயும் பொங்கல் ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்க பொங்கலை நல்லா சாப்பிட்டு இந்த பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா? உங்க எல்லாத்துக்கும் பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.